அங்கிருந்து வாங்கி வந்ததாகலாம் அந்த ஏற்கனவே முதல் குற்றவாளி வாக்குமூலத்தில் அளித்திருக்கிறார். என்னென்ன வேலைகளுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தினார்கள், முக்கிய பிரபலங்கள் வேறு யாருக்காவது கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வியும் அவருடைய வாக்குமூலத்தில் எழுகிறது. அந்த அடிப்படையில் காவல்துறையுடைய விசாரணையும் நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த தீக்கரை என்ற ஒரு திரைப்படத்தோடு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், திரைப்பிரபலங்கள், ஸ்ரீகாந்தோடு நட்பு வலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இந்த சந்தேக வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஸ்ரீகாந்த் அளிக்கக்கூடிய வாக்குமூலமும் ஸ்ரீகாந்தோட செல்போனில் இருக்கக்கூடிய தொடர்புகளும் தொடர்ந்து இந்த வழக்கில் ஒரு முக்கியமான சாட்சியாக பார்க்கப்பட்டு இந்த வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணைக்கு இது பெரிய ஒரு விசாரணையுடைய வலயத்திற்கு முக்கியமான ஒரு விவரமாகவும் சாட்சியாகவும் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க. பாலா கோகுல், இந்த இப்போ முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரதீப் குமாரினுடைய பின்னணி என்ன, அவருடைய அரசியல் தொடர்பு மற்றும் திரைத்துறை நபர்களுடனான தொடர்பு அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்கிறது கோகுல்? அதிமுக பிரமுகர் என்பவர் பிரசாந்த் என்ற ஒரு நபர். பிரசாந்துக்கும் பிரதீப் குமாருக்கும் தான் முதல்ல தொடர்பு இருந்திருக்கிறது. பிரதீப் குமார் என்பவர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த அந்த அதிமுக பிரமுகர் பிரசாந்தோடு இவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. அப்போதுதான் பிரசாந்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் உள்ள தொடர்பை வைத்துதான் பிரதீப் குமார் இந்த போதைப்பொருள் சப்ளை மூலம் ஸ்ரீகாந்திடமும் அறிமுகமாயிருக்கிறார். தொடர்ந்து இவர்கள் பல முறை, ஒரு முறை மட்டுமல்லாமல் 40 முறை இந்த வாக்குமூலத்திலேயே அவர்கள் தெரிவித்திருப்பது 40 முறை இவர்களுக்கு போதைப் பொருளை வாங்கி கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மறைமுகமாக பிரசாந்திடம் பிரதீப்பிடம் மட்டுமில்லாமல் மற்ற நபர்களிடமும் போதைப் பொருட்களை வாங்கியதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களிடமும் காவல்துறை தரப்பில் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் ஒரு கும்பலாகவே இருந்து சென்னையில், குறிப்பாக சென்னை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளில் மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலைகளில், பண்ணை வீடுகளில் நடைபெறக்கூடிய கேளிக்கை விருந்துகளில் கூட இது போன்ற போதைப் பொருட்களை சப்ளை செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நெட்வொர்க், இந்த கும்பலுடைய தொடர்புகள் குறித்து காவல்துறை விசாரணை தொடர்வதற்காகவும் இந்த விசாரணை நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதற்கட்டமாக சினிமா பிரபலமாக ஒரு முக்கிய முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக ஏற்கனவே பிரசாந்த் இந்த பிரதீப்பிடம் தெரிவித்தது போல பல வேலைகளுக்கு, பல காரியங்களுக்கு ஸ்ரீகாந்த் மூலம் இந்த போதைப் பொருட்களை கொடுத்தால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கார். அந்த ஆதாயம் பெறுவதற்கு யார் யாருக்கெல்லாம் இவர்கள் சப்ளை செய்தார்கள் என்ற விவரத்தையும் காவல்துறையுடைய விசாரணையில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தினால் மேலும் இந்த வழக்கில் முக்கியமான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலா, இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? இப்போ காவல்துறை விசாரித்து கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஸ்ரீகாந்த் ஒப்படைக்கப்படுவாரா? அடுத்த கட்ட விசாரணை என்பது ஸ்ரீகாந்திடம் எப்படி நடக்கும்? அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? நிச்சயமா சென்னை மாநகரை பொறுத்தளவு இந்த போதைப் பொருளை கடத்தலை தடுப்பதற்காகவே ஒரு தனி பிரிவு, ஒரு உளவு பிரிவில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த உளவு பிரிவுடைய காவல் அதிகாரிகளும் காவலர்களும் இந்த போதைப் பொருள் கும்பல்கள் குறித்து தகவலை சேகரித்து வர்றாங்க. அது போன்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த கும்பலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் துணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சென்னை திருவல்லிக்கேணியுடைய துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் இந்த விசாரணை நடத்திய பின்னர் அடுத்த கட்டமாக ஏற்கனவே இந்த போதைப்பொருள் தொடர்பு அதை உறுதி செய்வதற்காக மருத்துவ பரிசோதனை செய்தாலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக முழுமையாக ஒரு முழு உடல் பரிசோதனை என்ற ஒரு அறிக்கையை பெற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற திரைப்பிரபலங்கள், சினிமா பிரபலங்களும் இந்த விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கென்றே சென்னை மாநகரை பொறுத்தளவு ஒரு உளவு பிரிவு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த உளவு பிரிவுடைய தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு வழக்கிலையும் யார் யாரெல்லாம் போதைப் பொருள் வாங்கினார்களோ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். எங்கிருந்து போதைப் பொருள் வந்ததோ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். ஒவ்வொரு வழக்கிலையும் தொடர்ந்து தொடர் கும்பலாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நுங்கம்பாக்கம் போதைப் பொருள் வழக்கிலையும் தற்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். இதனுடைய மேலும் தொடர்ச்சியாக பல முக்கிய பிரபலங்களும் இந்த வழக்கில் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல ஸ்ரீகிருஷ்ணா உடைய தொடர்பு ஏற்கனவே அந்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகாந்தோடு ஒரு பார்ட்டியில்
போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. ஆகவே முதற்கட்டமாக சி கிருஷ்ணாவிடம் விசாரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.